இந்த தடவை எப்ப வருது அப்படின்னா 2025 வருடம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி. ஆமா. நல்ல என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி 15ஆம் தேதி லீவு, 16ஆம் தேதி லீவு, 17ஆம் தேதி லீவு அப்படின்ற மாதிரி இந்த தடவை கண்ணன் பயங்கரமா அவனுக்குலாம் அருள் புரிந்திருக்கிறார். இருக்கிற அந்த வேலை பளுவுக்கு நடியில கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் வந்து விடுமுறை தரக்கூடிய அமைப்பை யார் குடுத்திருக்கார் என்றால் மிஸ்டர் மாயக்கண்ணன் தான் குடுத்திருக்காரு. அவர் நினைச்சா எல்லா மாயமும் பண்ணுவார். அப்ப இந்த தடவை 16ஆம் தேதி அஷ்டமி திதி வருது. எப்போ வருதுன்னா கார்த்தாலே வந்துருது. முத நாளே வந்து 15ஆம் தேதியே வந்துருது. 16ஆம் தேதி இரவு வரைக்கும் 11:30 மணி வரைக்கும் அந்த திதி நீடிப்பதனால் நாம் வந்து 16ஆம் தேதி கோகுலாஷ்டமியாக கொண்டாடப்படுகிறோம். ஆனா ரோஹி நட்சத்திரம் என்பது 17ஆம் தேதி வரை தான் வருகிறது. அப்ப ரோஹி நட்சத்திரத்தும் அந்த நாளில் நாம் வந்து கொண்டாடிக் கொள்ளலாம். ஓகே. இதெல்லாம் விடுங்க. அது அஷ்டமி திதியா இருக்கட்டும், அது ஜெயந்தியாக இருக்கட்டும், அவர் அவதரிச்ச ஸ்ரீநாளாக இருக்கட்டும், எல்லாமாக இருக்கட்டும். கண்ணனை கொண்டாடி கழிப்பது எப்படி? என் வீட்டுக்குள்ள கண்ணன் வந்திருக்கான். நான் என்னலாம் பண்ணணும்? என்ன பண்ணா என் கண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு?